அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசி அல்லது மீனம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். அதாவது அன்பு, காதல், காமம், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு பொது பலனா தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய சில விதிகள் உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருந்தாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் இந்த அளவுக்கு கிடைக்கும் அல்லது இந்த அளவுக்கு கிடைக்காது, அதற்கு என்ன விதமான சொல்யூஷன் எடுக்கலாம், எந்த விதமான சொல்யூஷன் எடுத்தாக்க அது ஈக்குவல் ஆகும். திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்க அதற்கு என்ன செய்யலாம், எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். அதிக காமம் இல்லை, ஆவரேஜான காமம் தான். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னாக்க பெரிதாக இவர்களுக்கு கிடைக்காத மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. பொது பலனாக சொல்லனாக இப்போ சனி 12ஆம் அதிபதியாக வர்றதுனால ஏதோ ஒரு வகையில தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மேரேஜ் கூட பாத்தீங்கன்னாக்க லேட் ஆகும். மேரேஜ் லேட் ஆனாக அந்த காலகட்டத்துல அந்த தாம்பத்திய சுகம் என்பது இல்லாம தான் இருக்கு. அதே போலதான் மேரேஜ் ஆன பின்னாடியும் பாத்தீங்கன்னாக்க தனித்து இருக்கிற மாதிரி சூழ்நிலை பெரும்பாலானோருக்கு இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்துல விரைய சனி எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்ப இருந்தே சொல்லலாம். கடந்த 2 வருஷமா ஒரு பக்கம் ராகு கோச்சாரத்துல 2ஆம் பாவகத்துல இருக்கும் போது இப்போ ஜென்ம ராகுவா இருக்கிறாரு. சோ இந்த காலகட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில ஒரு குளறுபடி, திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், பிரிந்திருக்கிறது, நல்லாவே பழகிட்டு இருந்த அந்த உறவில் கூட விரிசல், அல்லது உங்ககிட்ட பழகிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்த நண்பர்கள் அல்லது உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க. நீங்க தனித்து விடப்பட்டிருப்பீங்க, அதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஈவன் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா கூட ஒரு காதல் இருக்கிறீங்க அப்படின்னாக்க, எதிர்பாலினருடைய காதல் இருக்கீங்கன்னாக்க அந்த காதல் கசந்து இருக்கும், பிரிந்து போயிருக்கும், உங்களுக்கு கண்ணாமூச்சியை காட்டியிருக்கும். இந்த 7.5 சனியில விரையச்சனி காலகட்டத்துல தாம்பத்திய சுகம் கிடைக்காத மாதிரி தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் பாவகத்திலேயே சனி ஆட்சி பெறாரு. சனியோட வீடே அது. ஒரு பக்கம் ராசியில ராகு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னாக்க ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம் இருக்கு. இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தை விட்டு கோச்சார ராகு விலகி உத்திரட்டாதிக்கு வந்துட்டாரு ஜூலை மாதத்துல இருந்து. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கோபம், டென்ஷன், மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அந்த கூடுதலான மன அழுத்தத்தால உறவுகளுக்குள் பகையும் சில பிரச்சனைகளும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால இந்த நேரத்துல எந்த விதமான பெரிய முடிவுகளும் எடுக்காம பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் இந்த நேரத்துல ஒரு சிறந்த வழி. அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மசனியோட தாக்கம் கடந்த காலமாகவே ஏப்ரல் மாதத்துல இருந்து இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் அது எதிரொலிச்சுட்டு இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது கணவன் மனைவிக்குள் சதா சச்சரவுகள், சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எங்க நம்ம அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறது? இந்த மாதிரிதான் கடந்த 2-3 வருஷமா போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே மீனராசி நண்பர்களுக்கு சொல்ல போனாக இந்த தாம்பத்திய சுகம் என்பது எக்ஸ்பெக்ட் பண்ணா கூட கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை தான் பொது பலனாவே இருக்கு. இதை தனிப்பட்ட ஜாதகத்துல எப்படி இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கும். ஈவன் மீன ராசியா இருக்கீங்கன்னாலும் அது ஓரளவு 50% உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இப்போ இந்த ராசிக்கு 12ஆம் பாவகம் அல்லது லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தை நீங்க பார்க்கணும். அதாவது கும்பம். அந்த கும்பத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றத வச்சுதான் உங்களுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சீங்களேன், உங்க ஜாதகத்துல 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்குன்னாக்க அவர்களுக்கு எதிர்பாலினுடைய அஃபேர்லாம் நிறையவே வரும். எதிர்பாலினுடைய அஃபேர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல தாம்பத்திய சுகமும் நிறையவே கிடைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையே இருக்கும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருந்து இந்த கடந்த 2 வருஷத்துல ஒரு புதிய உறவோ, சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு மீறிய உறவோ கூட ஏற்பட்டிருக்கலாம். அல்லது அந்த சுக்கிரன் மேல கோச்சார சனி போகும்போது ஒரு வயதான அல்லது மூத்த பெண்ணுடன் உறவுகள் அல்லது நட்பு போன்றவை கூட இந்த காலகட்டத்துல சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சுக்கிரன் இருந்தாக சப்போஸ் அந்த இடத்துல புதன் இருக்கு அல்லது புதனும் சுக்கிரனும் சேர்ந்தே இருக்குனாலையும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். புதன் மட்டும் இருக்குன்னா திருமணம் லேட் ஆகும். இந்த புதன் 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக்க அசங்கமாயிருக்கும், சூரியனோட அசங்கமாயிருக்கா, தனித்திருந்தா ஓகே பிரச்சனை இல்லை.
ஆனா சூரியனோட அஸ்தங்கமா இருக்கு, சூரியனும் 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தாம்பத்தியம் சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு வகையில இரவெல்லாம் முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். தனிமை வாட்டும். 12ஆம் பாவகத்துல 6 கூடியவன் இருந்தாக வேலை விஷயமா சில பாசிட்டிவ் இருக்கும். அரசு பணி கிடைக்கலாம், அல்லது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம். ஆனாலும் திருமண வாழ்க்கையில அந்த தாம்பத்திய சுகம் இல்லாம தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 12ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாருனாக அவர்களுக்கு மிதமான காமம் இருக்கும், ஆவரேஜா இருக்கும். இவர்களும் வெளிநாட்டுல வெளியூர்ல போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அடிக்கடி கணவன் மனைவிக்குள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது தொழில் காரணமாக கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால தாம்பத்திய சுகம்ன்றது ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். அதுவும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அதே போல இந்த 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அது செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும். அதற்கு ஒரு சுப கிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா பிரச்சனை. அவர்களுக்கு காமம் இருக்கும், அதிக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அது அவர்களுக்கு கிடைக்காம இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு மீறிய உறவுகள், எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ்ல போய் விழக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் அவர்களுக்கு ஏற்படும். இல்லைன்னா சில பேருக்கு இருதாரம் ஏற்படும். இந்த 7ஆம் அதிபதியை வச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப 7ஆம் அதிபதி புதன் மீன லக்னத்திற்கு, இந்த 7ஆம் அதிபதி வக்கரமாய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு 2 தாரம் ஏற்படும். அல்லது இந்த 7ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருந்து இந்த 12ஆம் பாவகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குனாக அவர்கள் ஒரே நேரத்தில் இருவருடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவுகளோட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் விதி விலக்குகள் இருக்கு. இது சுபகிரகத்தோட பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் போது மாற்றம் இருக்கும். தனித்த செவ்வாய் மட்டும் இருக்கு, அல்லது செவ்வாய் கேது இருக்கு, செவ்வாய் ராகு இருக்குனாலையும் ஒரு நெகட்டிவ் தான். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும், ஆனா அது கிடைக்காம இருக்கும். அப்போ மேரேஜ் லைஃப்ல ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கும், தாம்பத்திய சுகம் இல்லாம இருக்கும். அதே போல ராகு மட்டும் இருக்காரு அப்படின்னாக்க பிரச்சனை கிடையாது, தாம்பத்திய சுகம் எல்லாம் கிடைக்கும். சுபகிரகத்தோட பார்வையில ராகு இருக்கிறாருன்னா நிறையவே அவங்களுக்கு ஹாப்பியான லைஃபே அமையும். அதே ராகுக்கு சனி அல்லது செவ்வாய் போன்ற கிரகத்தோட தொடர்போ பார்வையோ இருக்குன்னா அவர்களுக்கும் பிரச்சனை தான், அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்காத மாதிரி இருக்கும். கேது பகவான் 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னாலையும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரிவுகளை ஏற்படுத்தும், ஆன்மீக விஷயத்தில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தும். இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம்னா 1008 தடைகள் வரும். ஏதோ ஒரு சூழ்நிலை கூட சரியில்லாம இருக்கும், அல்லது உடல்நலம் சரியா இருந்தா கூட சூழ்நிலை சரியில்லாம இருக்கும். அந்த மாதிரி தடைகளை ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கேது 12ஆம் பாவகத்தில் இருந்தாக திருமணம் ஆகாததுக்கு முன்னாடியே திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல பாவகிரகம் 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சீங்களேன். அதாவது சூரியன், செவ்வாய், கேது, சனி, ராகு பாப தொடர்புடன் இருக்குன்னாக்க நீங்க பார்க்கக்கூடிய வரனுக்கும் 12ஆம் பாவகத்துல எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும், காலியா இருக்கணும். சுபகிரகம் இருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா காலியா இருக்கிறது பெட்டர். அப்படிப்பட்ட வரனை பார்த்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்திய சுகம் ஈக்குவலா ஆயிடும், பிரச்சனை இல்லை. அவர்களுக்கும் அதே மாதிரி இருக்குன்னா 2 பேரும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படணும். அதுதான் பிரச்சனையே. கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க திருமணம் ஆயிட்ட பின்னாடி தாம்பத்திய சுகமே இல்லை. ஏறத்தால பாத்தீங்கன்னா மீனராசிக்கு கடந்த காலமா நிறைய பேருக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கும் சரி, மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் இந்த எதிர்பாலினரால் அந்த மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலைக்கு இப்ப என்ன பண்றது, என்ன பரிகாரம் செய்யலாமா அப்படின்னாக்க 2025 மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது. அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கே சனி பயிற்சி ஆகிறாரு. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும். ஏறத்தால பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கம் கண்டிப்பா எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே ஏற்படும். ஆரம்பத்துல புரட்டாதி நட்சத்திரம், அடுத்தது உத்திரட்டாதி, அப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனியோட தாக்கம். புரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாரு, 2ஆம் பாதத்துல இருக்கிறாரு. 4ஆம் பாதத்துக்கும் எஃபெக்ட் இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்னாக்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவு நிலையை தான் பாதிக்கும். ஏன்னா ராசியில சனி இருந்தாக தொழில் ரீதியாக பயணங்கள், மன அழுத்தங்கள், குடும்பத்தை விட்டு வேற ஊர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் சனி. அப்போ நண்பர்களோட கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணைவருடன் சண்டை போட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான உறவுகளோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டைம் சரியில்லாத டைம்ல நம்ம என்னதான் பரிகாரம் பண்ணாலையும் விதியை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்போ யோனி பொருத்தம்ன்றது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா கூட
இப்போ யோனி பொருத்தமே இல்லைன்னா கூட கல்யாணம் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த 12ஆம் பாவகம் அயன சயன ஸ்தானத்துல பாவகிரகம் இருந்து இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி பாவகிரகங்கள் இருக்குன்னாக்க அதை சேர்த்தும் போது அப்ப ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது, சரியான தாம்பத்தியம் அமையாது அவங்களுக்கு. இந்த மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவகமும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4ஆம் பாவகம் என்பது கற்புஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த கற்புஸ்தானத்துல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனே இருக்கிறாருன்னா அவங்க ஒழுக்கமாவே இருப்பாங்க. அல்லது சுக்கிரன் அல்லது குரு பகவான் இருக்கிறாருன்னா ஒழுக்கமா இருப்பாங்க. 12ஆம் பாவகத்துல இந்த செவ்வாய் போன்ற கிரகம் இருக்கு அப்படின்னா கூட 4ஆம் பாவகத்துல 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்காருன்னா அவங்க தவறான வழியில போக மாட்டாங்க. இப்ப 2 தாரம் பாயிண்ட்டுக்கு வராது, ஆனா பிரிந்திருப்பாங்க. இந்த 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, கடந்த 2 வருஷமா சனி அதன் மேல இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்துல குரு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சுக்கிரன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சுப கிரகங்கள் 4ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க அவங்க ஒழுக்கமாவே இருக்கிறாங்க. 9ஆம் பாவகம் விருச்சிகத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னாலையும் அவர்களை பொறுத்தவரையிலும் நேர்மையானவர்களாக இருப்பாங்க, ஒழுக்கமானவர்களாக இருப்பாங்க, தவறான வழியில போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கற்பு ஸ்தானத்தையும் ஒழுக்க ஸ்தானத்தையும் நம்ம பார்த்துட்டு திருமணம் செய்யறது நல்லது. சப்போஸ் 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து சனி பார்வையில் இருக்கு, 12ஆம் பாவகத்திலையும் செவ்வாய் இருக்கு, 7ஆம் அதிபதி கெட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு 2 தாரம் ஏற்படும் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படும். 4ஆம் பாவகத்துல சனி இருக்குனாலையும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அஃபயர்ஸ் எல்லாம் நிறைய வரும், எதிர்பாலினுடைய அஃபயர் அல்லது எதிர்பாலினுடைய அஃபயர்ல இருப்பாங்க. 7ஆம் அதிபதி கெட்டு இருந்தா 2 தாரத்தை ஏற்படுத்திடும். அதே போலதான் 4ஆம் பாவகத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தாலையும் உறவுகளோட பகை, கருத்து வேறுபாடுகள், உடல்நலத்துல பாதிப்பு, சில பிரச்சனைகளோட இருக்கிறோம். இவர்களுக்கு அதீத காமமும் இருக்காது, அதனால பெரிய அளவுக்கு வேற தொடர்பு அந்த மாதிரி விஷயத்திலயும் போக மாட்டாங்க. பல சிக்கல்கள் இருக்கும் உறவுகள்லயே கூட, மாமியார் மாமனரோட தகராறு பிரச்சனைகள் இதெல்லாமும் இருக்கும். சூரியன் இருந்தாலும் பிரச்சனை தான். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த பாவகத்துல ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் செவ்வாய் இருக்குன்னாக்க 4ஆம் பாவகத்துல அதிகமா கொஞ்சம் காமம் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் பண்ணுவாங்க. இது கடுமையான செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். 4ஆம் பாவகம் என்பது மிதுனத்துல செவ்வாய் சுப பார்வை இருந்தா பிரச்சனை இல்லை. சுப பார்வை இல்லைன்னாக்க இதே மாதிரி ஈக்குவலா இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள சேர்த்தணும். இதுதான் கடுமையான செவ்வாய் தோஷம். இல்லைன்னா இவங்களுக்குடைய அந்த காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்சனை சேர்த்தும் போதுதான் அது கரெக்டா இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை. இந்த செவ்வாய் தோஷம் மட்டும் கடுமையான செவ்வாய் தோஷமான்றதை கரெக்டா கண்டுபிடிக்கணும். பரிகார செவ்வாயா அல்லது விதிவிலக்கு இல்லாத செவ்வாயா அப்படின்றத பார்க்கணும். விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் இருக்குன்னாக அப்படிப்பட்டவர்களே கொண்டு சேர்த்துறதுதான் கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. விதிவிலக்கு இல்லாத ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பரிகார செவ்வாய் சேர்த்தனா கூட பிரச்சனை இருக்கு. அதுதான் நான் கண்ட அனுபவம். அதனால நீங்க அந்த விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். சப்போஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டம் என்பது முடியும் போது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயத்துல இந்த ராகு பகவான் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு விலகும் போதும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த மன அழுத்தம், கோபம், டென்ஷன், வேலையில பிரச்சனை எல்லாம் நீங்கும். அதே போல மேக்சிமம் 2025ல ராகு உங்களுக்கு ராசிக்கு 12ல வந்துடுறாரு. அப்பவே ஓரளவுக்கு நீங்க இந்த ராகு கேதுவால வந்த பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துடும். இப்போ சனியால ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த சனியால வரக்கூடிய பிரச்சனை இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்து பொறுமையா தான் கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த நேரத்துல பெரிய முடிவுகள் எடுக்காம பொறுமையா இருக்கிறதும் நல்லது. வீட்லயே பாத்தீங்கன்னாக்க மகாலட்சுமி போட்டோ வச்சு சுக்கிர காயத்ரி மந்திரம் காலையில வெள்ளிக்கிழமை தோறும் 6 to 7 இந்த காலகட்டத்துல மகாலட்சுமிக்கு போட்டோவுக்கு மல்லிகைப்பூ மாலை சூடி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வச்சு நீங்க சுக்கிர காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க ஒரு 6 முறையாவது. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் ஓரளவுக்கு கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு நேரம் நல்லா வரும்போது வாழ்க்கை இனிதாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.